நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். நம் தேவன் ஆபிரகாமை பல விதங்களில் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவன் இப்படி ஆசீர்வதிக்கும் போது ஆபிரகாமுக்கோ அந்நாட்களில் குழந்தையே இல்லை. ஆனாலும் விசுவாசித்தான் ஆபிரகாம். அதே போல் அவனது மகன் ஈசாக்குக்கும் வருங்காரியங்களை தந்தையைப் போலவே விசுவாசிக்கிறான். மற்றும் தனது இரு குமாரர்களாகிய ஏசா யாக்கோபு இவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். இருவரின் ஆசீர்வாதமும் வேறு வேறு திசைகளில் மாறிவிட்டதே. ஏசா பாவிகளுக்கு ஆசீர்வாதமாகவும் யாக்கோபோ பரிசுத்தவான்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மாறிவிட்டான். இன்று உங்கள் ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட நிலவரத்தில் உள்ளது? உங்கள் ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பாவிகளுக்கு ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும். சூரியன் தனது வெளிச்சத்தை தீயோர் மேலும் நல்லோர் மேலும் வெளிச்சம் வெப்பம் தருகிறது. அதேபோல் தேவன் தமது மழையை நல்லோர் நிலத்திலும் தீயோர் நிலத்திலும் பொழிந்து ஆசீர்வாதம் அளிக்கிறார். ஆம், நீங்களும் அதேபோல் முழு உலகிற்கும் சூரிய சந்திரன் மற்றும் மலையைப் போல ஆசீர்வாதம் தரும் மகளாக விளங்க வேண்டும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் எங்கோ ஒரு மூலையில் ஒன்றுக்குமே உதவாத நிலையில் இருக்கிறேனே என்று. பிரியமானவர்களே, ஆபிரகாமும் அதேபோல் எங்கோ ஒரு மூலையில் கூடாரவாசியாய், அதுவும் பரதேசியாய் வாழ்ந்து வந்தவன் தானே. ஆபிரகாமின் விசுவாசம் உலகமெங்கும் பறந்து சென்று என்றும் பேசப்பட்டு வருகிறது. ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் மரிப்பதே இல்லை. நாம் மரித்த பின்னரும் நமது விசுவாசம் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தரும். கிறிஸ்துவின் நற்கந்தம் வீசுபவராக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். ஆம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமேன். God bless you.